தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தியாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 14-15, குறிப்பாக 14வது வாக்கியம். பின்பு யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். மக்கள் நாம் பார்க்குறோம், இயேசுவின் சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள் இல்லையா என்பதை வெளியே இருக்கிறவங்க பார்க்குறார்கள். அதாவது இயேசுவோடு இருக்கிறவர்கள், பயணம் செய்கிறவர்கள், வாழ்கிறவர்கள், மற்றவர்கள் அந்த சீடர்கள் எப்படி வாழ்கிறார்கள், இயேசுவை போலவே இருக்கிறார்களா, இயேசுவை வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அதே மாதிரி கத்தோலிக்கனாக இருக்கிற நீங்களும் நானும், கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகனை வாழ விரும்புகிறோம் என்றால் இதை மற்றவர்கள் வெளியிருந்து பார்க்குறார்கள். இவன் உண்மையிலே கிறிஸ்துவனாக வாழ்கின்றானா, இவன் உண்மையிலே மனம் மாறிவிட்டானா, உண்மையிலே மன்னிக்கின்றானா, ஏற்றுக்கொண்டானா, அவர் பார்க்குறார்கள். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நீங்களும் நானும் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் பிரதிபலிக்க வேண்டும். மற்றவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பார்கள். ஏதோ உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பது நாங்கள் காணவில்லையே, அவர்கள் இப்படிலாம் போகிறார்கள் நாங்கள் பார்க்கின்றோம் அப்படின்றால் மற்றவர்களுடைய பார்வை நம் மீது உண்டு. நம்மை சுற்றி 1000 கண்கள் இருக்கின்றன என்ற உணர்வு எப்போவுமே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், இயேசு மையப்படுத்தி வாழ்வோம். மற்றவர்கள் விமர்சிக்கின்ற அளவுக்கு, கெடுதல் தருகின்ற விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை போகாமல் இயேசுவை மகத்துவப்படுத்தும் வண்ணமாகவும் இயேசுவை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக அமைப்பதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்வான தெய்வமே, இதை உண்மை வெளிப்படுத்த நாங்கள் இந்த தவக்காலத்தை பயன்படுத்த ஆசைப்படுகின்றோம். எங்களை காண்கின்றவர்கள் உன்னை காணும் வண்ணமாக நீ தாமே எங்களை ஒரு தயார்படுத்திலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.